கேஜிஎஃப் காரெல்லாம் வந்து போராட்டம்னு இறங்கிட்டாக்கா முடிகிற வரைக்கும் போக மாட்டான். தலைவராக கெடுத்திட்டுன்னு போனா தான் உள்ள போறான் தரும், அவனா போக மாட்டான். 2.5 லட்சம் ரூபாய் மிச்சம் ஆகிக்குது. அதுக்கெல்லாம் கண்ணை காட்டணும். பெட்கோ யூனியன் லீடர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை கூட வச்சுக்கோ. 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பெம்மல்ல விட்டு போறதுக்கு ரெடியாகிறாங்க. ஐ மீன் எல்லாருமே இல்ல. கோலார் தங்கவேல் மக்களுக்கும் எங்களுடைய பெட்கோ ரீபன் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுக்குனாக்கா எங்கள் பெட்கோ தலைவர்கள் நாளொரு அறிக்கையும் பொழுதொரு பொய்யும் கூறிக்கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வன்மையாக கண்டித்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அறிக்கை விடலான்ட்டு எல்லாம் நாங்கள் டோட்டலாக முடிவு பண்ணோம். இதுக்கு எங்கள் பெட்கோ ரீபான்னு நம்ம டிசிஎல் ஆப்போசிட் குரூப்பு, ஸ்பேனர் குரூப்பு, அவங்களும் ஹெச்என்பி யூனியன் இவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்கலாம், என்னென்ன நடந்துருக்குது அப்படின்ற கொடுக்கலான்றதுக்காக முடிவு பண்ணி இந்த பேட்டியை ஆரம்பிக்கலான்னு இது பண்ணாங்க. இன்னைக்கு பொதுவாக ஏன் இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பேட்டியை இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஸ்ட்ரைக் முடிந்து இன்றோட ஒரு வருடம் 26. இன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் முடிச்சுட்டு உள்ளே போனோம். இன்னைக்கு ஸ்ட்ரைக் முடிஞ்சுட்டு உள்ளே போகிறப்போ டிசம்பர் 2ஆம் தேதி எல்லோரும் ஒரு சந்தோஷமாக போனோம். எல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே நல்ல மாயிடான்ட்டு. ஒரு ஆண்டு காலம் கடந்து கூட இது வரைக்கும் எதுக்கும் நடக்கலை. வெறும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது, இன்னும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது. அன்னைக்கு மலையாளி கிரவுண்டில் உயர் திரு மீனாட்சி சுந்தர் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போகிறோம், பாதியில் ஏஞ்சி ஓடிட மாட்டீங்களே, ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் குறிக்கோளே வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான், இந்த ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் யாரும் பாதியில் ஏஞ்சி ஓடி விட்டான். அவருக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன்னாக்கா, கேஜிஎஃப் காரெல்லாம் வந்து போராட்டம்னு இறங்கிட்டாக்கா முடிகிற வரைக்கும் போக மாட்டான். தலைவராக கெடுத்திட்டுன்னு போனா தான் உள்ள போறான் தரும், அவனா போக மாட்டான். அன்னைக்கு ஸ்ட்ரைக் அன்னைக்கு கூட வந்து எந்த ஒர்க்கரும் உள்ள போனோன்னு ஆசைப்படல. எல்லாம் இன்னும் ஸ்ட்ரைக் பண்ணி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தான். 26 நாள் போந்து போச்சு, இன்னும் போலான்னு தான் சொல்லுது. ஆனா தலைவர்கள் செய்த சதியால எல்லாரும் அன்னைக்கு உள்ள போனோம். அது இந்த டிசம்பர் 2ஆம் தேதி. நாங்க எப்பத்துக்குமே ரெடியா தான் இருந்தோம். அன்னைக்கு பேசுனது வந்து அப்பாயின்மெண்ட் கேஸ்க்கு இருக்கிற வரைக்கும் நாங்க வரமாட்டோம், அப்பாயின்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் வரமாட்டோம், மேனேஜ்மெண்ட் கிட்ட லெட்டர் வரைக்கும் ஆகும். நாங்க ஸ்ட்ரைக் எல்லாம் முடிஞ்சிட்டு உள்ள வர்றப்போ 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னாக்கா, நம்மளை கூப்பிடுறதே இல்லைன்னு சொன்ன மேனேஜ்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு பேசினாலே அதுவே ஒரு வெற்றி. இந்திய சரித்திரத்திலேயே இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரைக்ல பேச்சுவார்த்தைக்கு 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க இந்த பெட்கோ யூனியன்காரங்க தான் இருப்பாங்க. நானும் 10 வருஷம் பெட்கோ யூனியன் லீடரா இருந்தேன். 2017 அக்ரிமெண்ட் பண்ணோம். அந்த டைம்ல 4 நாள், ரொம்ப ஹையஸ்ட்னா 4 நாள் பண்ணோம். ஒரு நாள் 2 நாள் மேனேஜ்மெண்ட் கூடுவோம், பேசுவோம், பேச்சுவார்த்தை நடக்கும். 2017 மார்ச் 31 அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஆகஸ்ட் 4 மாசம் 5 மாசத்துல வேஜ், ஒரு நல்ல வேஜ் ஒன்று முடிச்சுட்டு கொடுத்தோம். அப்ப ஏன் இவங்களால பண்ண முடியல? அன்னைக்கு வந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் குமாரசாமி வந்தாங்க, மாண்புமிகு எம்எல்ஏ பங்கார்பேட்டை எம்எல்ஏ நாராயணசாமி வந்தாங்க, கேஜிஎஃப் எம்எல்ஏ திருமதி ரூபா சசிதர் வந்தாங்க, எம்பி இவ்வளவு பேரை வந்து உங்களை ஏஞ்சி வாங்க உள்ள வாங்கன்னு. அன்னைக்கு குமாரசாமி வந்தப்போ ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி வச்சுக்கினார் பாரு, எங்களுக்கு கேஸ் வின் ஆயிட்டுக்குது, இந்த கேஸ் வின் ஆயிட்டுக்குது, இதனால நாங்க வந்து எங்களுக்கு நாங்க உள்ள வரமாட்டோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தான்ட்டு அந்த மாதிரி சொன்னவங்க அன்னைக்கு ஏஞ்சி வராதுங்க. 4 நாள் யாருடைய நிர்பந்தத்துக்கு வெளியே உள்ள வந்தாங்கன்னு தெரியல. இதுல தொழிலாளிக்கு லாஸ். ஒரு தொழிலாளி நினைச்சிட்டு வருது எங்களுக்கு 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் லாஸ் ஆச்சுன்னு. ஒரு மாசம் பேமெண்ட் இல்லை உனக்கு இஎஸ்ஐ லாஸ் ஆச்சு, பிஎஃப் லாஸ் ஆச்சு, போனஸ் 8.33% போனஸ் லாஸ் ஆச்சு, வருஷம் அந்த இஎல் லாஸ் ஆச்சு. இதனால உனக்கு வந்து அந்த மாசம் மட்டும் 3 நாள் தான் உனக்கு இஎஸ்ஐ கட்டிக்குவாங்க, 3 நாள் தான் பிஎஃப் கட்டிக்குவாங்க. எவ்வளோ உங்களுக்கு லாஸ் ஆயிட்டு. லாஸ் ஆகி இது வரைக்கும் கூட 13ஆம் தேதி அன்னைக்கு மீனாட்சி சுந்தரம் சொன்னாருங்க, ஸ்ட்ரைக் முடிகிற அன்னைக்கு ஸ்ட்ரைக் டெஃபர் பண்ணிக்குது, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கல. 13ஆம் தேதி கண்டி மேனேஜ்மெண்ட் நல்ல முடிவை எடுக்கலன்னாக்கா நாங்க 14ஆம் தேதி வந்து ஒரு பெரிய மாபெரும் போராட்டம்னு அது சொல்லி இதோட 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. அதுக்கும் எந்த இதுவும் இல்லை. 13 போயிடுச்சு. அதனால இவங்களை கண்டிச்சு ஏன் இந்த மாதிரி போயினுக்குது, மேனேஜ்மெண்ட் கிட்ட இவங்க அணுகுமுறை சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் நடந்துன்னு போயினுக்குது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு வந்த போது பேசியது என்ன, எல்லாருக்கும் 10,000 ரூபாய் அடாக் வாங்கி தரோம், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் அடாக், எல்லாம் உள்ள போங்கன்னு.
ஸ்ட்ரைக் முடிந்து வந்தப்போ எக்ஸ்மஸ் அந்த மாசம் பேமெண்ட் எல்லாருக்குமே ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 1000 ரூபாய் மிஞ்சி போன அவ்வளவுதான் வந்துச்சு. இது 10,000 ரூபாய் வருதுன்னு நம்பி அன்னைக்கு கடன் வாங்கினான். ஏற்கனவே ஒரு மாசம் சம்பளம் இல்ல. எக்ஸ்மஸ்க்கு எல்லாருமே கொண்டாடணும். கேஜிஎஃப்ல இருக்கிற எக்ஸ்மஸ்னா கிறிஸ்டின்கார மட்டும் கொண்டாடுறது இல்ல, எல்லாரும் கொண்டாடுவாங்க. பொங்கல் அதே மாதிரி அவங்களும் கொண்டாடுவாங்க. 10,000 ரூபாய் சரி, அப்பதான் லாஸ் ஆயிட்டு வந்து நேர்ந்தோம். தீபாவளிக்கு இந்த அடாக்கு 10,000 ரூபாய் வாங்கி தரோம். அப்ப திருப்பி கடை வாங்கினான். தீபாவளி போயிட்டுதான் மேனேஜ்மெண்ட் தீபாவளியில கலர திருநாக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வாயை திறந்தா பொய் குறி கொண்டுதான் சுத்தி நிற்கிறாங்களே தவிர இது வரைக்கும் ஒரு வேலையும் ஆவன பாடு இல்லை. யாராவது எதனா ஒர்க்கருங்க கேட்டாக்கா அவங்கள மிரட்டுறது, அவன் இவங்களை எதிர்த்து அவங்க கிட்ட அடி பண்ணிட்டு போயிடுறது. இது ரெண்டு தான் பண்ணு சுத்தி நிற்கிறாங்க. இன்னைக்கு கேஸ் வேஜ் ஓடி கேஸ் போட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேஸுக்கு இதுக்கு முன்ன அக்ரிமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களால வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க வானான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்க அப்பாயின்மெண்ட் வானான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தாக்கா அன்னைக்கு 4 பேர் இருந்தாங்க. இதுல இப்ப இருக்கிறவங்க 4 ஆபீஸ் பேர் வந்து இப்ப இருக்கிறாங்க. எங்க கூட பேட்ச்ல இருந்த 4 பேர் இருக்கு. அன்னைக்கு ஏன் ஒர்க்கர் கிட்ட சொல்ல இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது இல்ல, அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் சொல்ல? அப்ப 10 வருஷம் நீ அனுபவிச்சு இல்ல யூனியன்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப வெளியே வந்து பேச சொல்றியா? அன்னைக்கு தெரியல. அப்ப அப்பாயின்மெண்ட் நாங்க வானான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் இல்ல, அப்புறம் எந்த இதுக்கு நீ போய் கேஸ் கலெக்ஷன் பண்ண காசு? யாருடைய இதுக்கு கலெக்ஷன் பண்ண? யாருக்காக கலெக்ஷன் பண்ண இந்த காசை? யாரையோ ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்கு எங்க ஒர்க்கர் கிட்ட கலெக்ஷன் பண்ணி கொடுத்தியா காசை நீ? கேஸ் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நீ சொல்ற பார் இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க வாங்கன்ட்டு, அது போய் எழுதி கொடுத்துட்டு வந்தா கூட நீ கேஸ் எப்ப போட்ட? அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிட்டு பேக் தான் நீ கேஸ் ஃபைல் பண்ண. அப்போ இந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒர்க்கரை இன்னும் போய் சொல்லி சுத்தின ஏமாத்தினுக்கிற நீ. கேஸ் எப்ப ஃபைல் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு தான் கேஸ் ஃபைல் பண்ண. அப்ப அந்த அக்ரிமெண்ட்டுக்கே சம்பந்தம் இல்ல. அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா எக்ஸிட்டிங்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டேன். ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தேன், தொழிலாளிகளுக்கெல்லாம் 3 ரூபாய் நான் வாங்கி தரேன், இன்கிரிமெண்ட் ஒரு இடத்துல கம்மியாகுது அதுல 3 ரூபாய் வாங்கி தரேன். அந்த 3 ரூபாய் வாங்கி கொடுக்கல, இருந்தவனுக்கும் போச்சு அந்த 3 ரூபாய். அக்ரிமெண்ட் பிரகாரம் நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஆகுறதுக்கு எக்ஸிட்டிங் என்னென்ன எது இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த 3 ரூபாய் போராட்டம் வாங்கி கொடுக்குறதானே? ஏன் உன்னால முடியல? அப்போ இருக்கிறவனுக்கா போயிடுச்சு, இதுல நீங்க எங்க புதுசா வாங்கி கொடுக்க போறீங்க? இப்போ புது கதை ஒண்ணு எடுத்துக்கிறீங்க. நவம்பர் 30க்குள்ள கொடுக்கலாம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரைக் போனோம். ராஜா நீங்க நினைச்சா கூட ஸ்ட்ரைக் எல்லாம் போக முடியாது. நம்ம மாண்புமிகு சிஐ மார்கண்டாயா கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க, நாங்க இது மேட்டு போராட்டத்துக்கே போறது இல்லைன்ட்டு. அதனால கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் காலி ஆயிடுச்சு நினைச்சுக்கிட்டே இன்னொரு போறதுக்கு ஸ்ட்ரைக் போறீங்களா? எந்த ஒர்க்கரும் பின்னாடி வரதுக்கு ரெடியா இல்லை. எவனும் உங்களை நம்பி திருப்பி ஒன்று ஸ்ட்ரைக் நல்லா நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு ஷாப் மீட்டிங், இவ்வளவு நாள் இல்லை, இப்ப திடீர்னு புதுசா ஷாப் மீட்டிங். நாங்க எப்போ ஏற்றுக்கிறோமோ அப்பதான் இவங்களுக்கு வரோம். இன்னைக்கு ஷாப் மீட்டிங்ல என்ன சொல்லிக்கிறீங்க? டிசம்பர் 30 வரைக்கும் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? 30ஆம் தேதி உயர் திரு சமீர் கேஸ் அவர்கள் இடிகே அவங்களும் ஐஆர் நாகராஜ் அவங்களும் வந்து பேசினப்போ உங்களுக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, இந்த 4 லேபர் கோடு என்ன வந்துக்குதோ அதை வச்சுன்னு. அதுக்கு எதுக்குடா ஒத்துன்னு வந்தீங்க? நீங்க லேபர் கோடு எதுக்கு ஒத்துன்னு வந்தீங்க? லேபர் கோடை எதிர்த்து ஒரு நாள் போராட்டம் பண்ணீங்க, ஆல் இந்தியா ஜெனரல் ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஒரு நாள் தர்ணா பண்ணீங்க, போயிட்டு லேபர் கோடை எதிர்த்து, லேபர் கோடு வந்தது எதிர்ச்சிங்க. அப்ப நீங்க அவங்க கூட ஒரு சொல்லிட்டு வந்து வேண்டியதானே மேனேஜ்மெண்ட் சொல்றப்போ, இந்த 4 லேபர் கோடுனால தான் உங்களுக்கு நான் பண்ண போறேன்றப்போ, சார் நாங்க அதுக்கு எதிர்க்கிறோம், அதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு சைடு ஆதரவு கொடுக்கறது, ஒரு சைடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? இந்த மாதிரி 2 மாதிரி பண்ணுகிறீங்களா நீங்க? மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்க சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் சொன்னதும் நாங்க இந்த லேபர் கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஓகே. இங்க வந்து அதை எதிர்த்து போராட்டம் பண்றது. 30ஆம் தேதிக்கு ஆகலன்னாக்கா இல்ல, எத்தனை 30 தான் போயின்னு ஒரு கரை தான் நம்பினுக்கிறாங்க. வேற விதி இல்ல, பாவம் என்ன பண்றது? அவங்க வேற விதி இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு 30 ஆயிட்டுக்குது. 30 ஆயிட்டாக்கா அடுத்து போராட்டத்துக்கு எப்படி போயிடுவ நீ? போராட்டத்துக்கு வந்து ஒர்க்கர் ரெடி ஆகிறான், ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டு நீ இதுல ஒர்க்கர் கிட்ட வேற கேட்கறது. நீங்க ஒர்க்கர் வந்து என்னத்த இவங்க கிட்ட பேசி எதுவுமே பேச முடியாது, வானாண்டு விட்டாங்க. விட்டதுக்கு இப்போது ஒர்க்கர் எல்லாம் அமைதியா இருந்தாக்கா ஒர்க்கர் வந்து சம்மதம், ஒர்க்கர் அதுக்கு சம்மதம் இல்ல, அமைதியா இல்ல, அவன் டைம் எதிர்பார்த்துக்கிறான். ஒர்க்கருக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப காட்டுவாங்க ஒர்க்கர் யாருன்ட்டு. அப்ப நீ தாங்க மாட்ட. இந்த மாதிரி அடுக்கடுக்கா போய் சொல்லி சுத்தி நிக்கிறீங்க. நாங்க போராட்டம் இருந்தப்போ நம்ம கோலார் தங்கோயில் மக்கள் பெருந்தன்மையா
எல்லாரும் வந்து பொருள் உதவி பண உதவி எல்லாம் பண்ணாங்க. அதுல ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டீங்க மிச்சம் என்னன்னு ஆச்சுன்ட்டு. ஒரு 26 மூட்டை அரிசி, 500 மேட்டு, வாட்டர் பாட்டிலு, ஒரு 2.25 லட்சம் ரூபான்னு. வேற ஏதோ விவசாயிக போராட்டத்துக்கு அந்த 26 மூட்டை அரிசி நாங்க கொடுத்தோன்னு யார்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க? ஒர்க்கர் கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? இல்லையே. நீங்களா உனக்கு அரிசியை ஒருத்தர் கொடுத்தாக்கா நீ அவங்களுக்கு கொடுத்தா நீ அந்த அரிசியை எடுத்து போய் கொடு. அதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவானா போகுது டிரான்ஸ்போர்ட் கூட. காசு வித்து காசு ஒண்ணு யாரு கொடுக்க சொன்னது? அது அப்ப அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா யாருக்கு பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்துச்சா? உனக்கு கொடுத்த அரிசி நீ இன்னொருத்தர் கொடுக்குற, ஓகே கொடுத்த உனக்கும் பெருந்தன்மை. நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரைக்ல இருந்தா ஒருத்தர் கொடுத்தாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுக்கலான்னு உனக்கு பெருந்தன்மைக்கு ரொம்ப சந்தோஷம். அத்த ஒர்க்கரை கேட்டுன்னு கொடுக்கணும். அந்த அவங்க என்ன பொருளா கொடுத்தாங்களோ அத்தை கொடுக்கணும். அத்தை நீ எட்டுன்னு போய் விற்கிறதுக்கெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கூட ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா எட்டுன்னு போய் வித்தோம்னாக்கா 1000 ரூபாய்க்கு வாங்க மாட்டான். அது லாஸ். அது யார் பாயிட்டுக்கு போச்சுன்னு தெரியல. இதுல நம்ம ஜோதி பாஸை பத்தி இங்க சொல்லியே சொல்லணுங்க. நாங்க அந்த 26 நாள் ஸ்ட்ரைக் அங்க உக்காந்ததுக்கு ஒரு காரணம் யாருன்னா ஜோதி பாஸ். அவரு தான் அங்க இல்லைனாக்கா அங்க பண்ணிக்க முடியாது. ஒரு லாயரா ஒரு இதுவா ஒரு ஊர் அவர் சொன்னார், இந்த ஊருக்காரனா நான் உங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாரு. அதே மாதிரி உக்காந்தாரு, எங்களுக்காக போராடி கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டு எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. கேஸ் எல்லாம் நடந்துச்சு. எங்களுக்கு அவங்க பந்தல ஒரு நாள் பிரிச்சு போட்டாங்க, போட்ட பந்தல பிரிச்சு போட்டாங்க. ஆனா இருந்த போது அதே இடத்துல வாங்கி கொடுத்தார். அந்த தொழிலாளர் இது இடத்துல பைலட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்தார். அவருக்கு இந்த கருத்துல நாங்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா குமாரசாமி வந்தப்போ அவர் வந்து சொன்னார், யாரும் ஏஞ்சி போவாதீங்க, வானா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நம்மளுக்கு நல்லது நடத்துறோம், போவாதீங்கன்னார். நாங்க அதை கேட்டுன்னு தான் அது இப்ப தலைவருங்க சொல்லு சொல்லிருக்குது. நாங்க அவரால் தான் நின்ட்டோம், இல்ல குமாரசாமியை வந்து அப்பவே வந்துட்டுக்குவோம், உள்ள வந்துட்டுக்குவோம்னு சொல்றீங்களே. 4 நாள் கழிச்சு வந்தீங்களே நீங்க. அப்போ ஜோதி பாஸ் வானார். அன்னைக்கு ஏன் ஜோதி பாஸ் வச்சு கேட்கல? குமாரசாமி வந்தப்போ ஜோதி பாஸ் சொன்னார், அதனால வரல. 4 நாள் கழிச்சு உள்ள வந்தீங்களா? அன்னைக்கு கொடுத்தா ஜோதி பாஸ் வானா, 7 நாள் இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்றப்ப அன்னைக்கு ஏன் ஜோதி பாஸ் பேச்சு கேட்கல? அன்னைக்கு வேற எந்த தலைவருக்கும் நன்மை நடக்குதுன்னு அவங்க பேச்சு கேட்டு உள்ள வந்துட்டீங்களா? இதெல்லாம் கேட்கணும். ஆப்போசிட் இவங்க இது இல்லைன்றியா? நான் ஆப்போசிட்டாவே இருக்கிறோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தொழிலாளிகளுக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க எதனாவே இருக்கிறோம். ஜோதி பாஸ் வந்து அன்னைக்கு நல்லூரா இருந்தாரு. ஜோதி பாஸ் வாழ்த்தினீங்க அன்னைக்கு, அது முடிஞ்ச பிறகு ஜோதி பாஸ் இது இல்லை. இன்னொரு சின்ன விஷயம், ஸ்ட்ரைக்கு நாங்கெல்லாம் எம்ஓஎஸ், எங்களுக்கு வந்து வேஜ் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரைக்கு எல்லாரையும் இவங்க இது பண்ணாங்க. இருக்கிறவங்க எல்லாம் யாரு எம்ஓஎஸ், நான் எம்ஓஎஸ், அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு யாரு இருக்கிறாங்க, நான் எம்ஓஎஸ் கார கூட இட்டுன்னு வந்தாங்க, சப்கான்ட்ராக்ட் கூட இட்டுன்னு வந்தாங்க, பெயிண்டிங் கார கூட இட்டுன்னு வந்தாங்க, எல்லாரும் இட்டுன்னு வந்தாங்க. அதுல 22 பேரை நிக்க வச்சு 8 மாசம் ஆச்சு. ஒருத்தர் நிக்க வச்சா கூட, ஒரு தலைவர் சொன்னார், ஒரே ஒருத்தர் நிக்க வச்சா கூட போராட்டத்தோட ஒருத்தர் கூட உள்ள 22 பேர் நிக்க வச்சு 8 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் யாருமே வந்து அவங்கள பத்தி என்னன்னே கண்டுக்கல. அவங்க டெய்லி வந்து 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 கேட்டு கேட்டு அவங்களால முடிஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. அந்த பசங்க இன்னைக்கு வெளியே நடுத்தரில் நிற்கிறாங்க, வேற ஆள் உள்ள வந்துருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. அது என்ன விஷயம்னு தெரியல, ஏன் நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. இவ்வளவு நடத்தி இருக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது நடத்தினா கேட்கறவங்களுக்கு உடனே ஒரு இது இவங்களுக்கு. இதே மாதிரி தான் 54 கோரிக்கை வச்சாருங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட. அன்னைக்கு எங்க தலைவருங்கெல்லாம் சொன்னது வந்து, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ஒர்க்கரை கேட்காத நாங்க எதுவுமே எடுக்க மாட்டோம், ஒர்க்கர் முடிவு தான் எங்களுக்கு முடிவுன்ட்டு. 54 கோரிக்கை மேனேஜ்மெண்ட் சொன்னதும் 4 கோரிக்கையா மாத்திட்டாங்க. 4 கோரிக்கையில் 1 கோரிக்கை கூட இது வரைக்கும் நிறைவேறல. ஒரு கோரிக்கை மேனேஜ்மெண்ட் வந்துச்சு, யாராவது இறந்துட்டாக்கா 1.5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருந்து 4.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஸ்ட்ரைக் முடிஞ்சு வந்தது 4.5 லட்சம் ரூபாய் பண்ணாங்க. 4.5 லட்சம் ரூபாய் பண்ணதை போயிட்டு இந்த ஏப்ரல்ல பைனான்சியர் ஏப்ரல்ல போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட உட்காந்து பேசி, நீங்க வந்து எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் இது பண்ணி கொடுங்க. இப்பத்துக்கு மேனேஜ்மெண்ட் நெகோசியேஷன் தானே போயின்னுக்கிற, பண்ணி கொடுத்தா இப்ப இந்த ஏப்ரல்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 ல இருந்து 15 தொழிலாளிங்க இறந்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் போகும், 4.5 லட்சம் ரூபாய் போகுது. ஏன்னா இன்சூரன்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் ஹைக் ஆயிடுச்சுன்னா அரியர்ஸ் வர்றதோ ஏதோ இருக்கும். ஆனா இன்சூரன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நீ 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்னா 1 லட்சம் ரூபாய், நெக்ஸ்ட் எவ்வளவு கட்டுறியோ அவ்வளவுதான். இப்போ ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சு. உங்க வீட்டுல இருந்து எட்டுனது கொடுக்குறீங்களா?
என்னதான் வேஜ் பண்ணுக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு தயாராகுதா? இவங்க இதே மாதிரி தான் நிறைய வெறும் வார்த்தைகளை ரொம்ப தேதிங்க, ரொம்ப ஒரு நாளைக்கு. இப்ப கூட பாருங்க, ஏப்ரல் இது ஜனவரி இது சொன்னாருங்க டிசம்பர் 30. டிசம்பர் 30ல இருந்து ஒரு ஷாப் மீட்டிங்ல 15 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுது ஜனவரி. அது எந்த டிசம்பர் ஜனவரி, எந்த டிசம்பர் எந்த வருஷம் ஜனவரி எல்லாம் கிடையாது. அது எத்தனை வருஷம்னா போல. நான் உனக்கு என்ன சொன்னேன்? டிசம்பர் சொன்னேன், ஜனவரி சொன்னேன், எந்த வருஷம் சொல்லியாண்டு. அதுக்கு தான் நாங்க கூட ஒரு இது போட்டிருந்தோம், பிப்ரவரி 30ஆம் தேதி வேஜ் முடிஞ்சது நம்மளுக்கு. நம்ம ஒர்க்கர் கூட 2 நாள் யோசிச்சுட்டு அப்பமா கேட்டாங்க, நான் பிப்ரவரி 30 எங்க இருக்குது? அதுதான் பிப்ரவரி 30 இல்லையா, அதே கதி தான் வேஜ் நடக்கிறது இல்லை இவங்களால. இது இன்னைக்கு போயிட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. ஒர்க்கர் கிட்ட முடிவு எடுத்து கேட்கறியா நீ? ஒர்க்கர் கிட்ட முடிவு அன்னைக்கு ஸ்ட்ரைக்கு போனவனான்னு சொன்னா இல்லையா ஒர்க்கர், அவன் முடிவை கேட்டியா நீ? இன்னைக்கு போயிட்டு மீட்டிங், ஷாப் மீட்டிங்ல போயிட்டு ஒர்க்கர் கிட்ட முடிவை கேட்டுக்கிற. ஒர்க்கர் நீ முடிவு, அன்னைக்கு ஒர்க்கர் முடிவு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்கு முடிஞ்சிட்டுக்கோ? முடியல, உங்களால முடியாது. ஏன்னா நீங்க போற அணுகுமுறை சரியில்லை. நீங்க யாரோ ஒரு 2 தலைவருங்க பேச்சு கேட்டுன்னு அவங்க பின்னாடி குதிரைக்கு அந்த இது கட்டின மாதிரி அப்படியே போயின்னு ஒரே இதுல. இதெல்லாம் வேலைக்கு வராது. மேனேஜ்மெண்ட் கிட்ட நல்ல முறையில அன்னைக்கு ஒரு நல்ல வேஜிய கூடிய சீக்கிரம், ஒன்னும் இல்லை, ரொம்ப காலம் இல்லை, மார்ச் வரைக்கும் தான். மார்ச்சுக்கு மேல ஒரு பெட்கோ யூனியன் எலெக்ஷன் வந்துடும், பார்க்கலாம். அதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு நல்ல வேஜியை முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கும் இது ஒரு இதுவா இருக்கும். இல்லைன்னா மார்ச்ல தவிர ஒரு நாள் கூட எக்ஸ்டன் ஆகுது, வேற எது எக்ஸ்டன் ஆகிற மாதிரி இதெல்லாம் ஆகாது. மார்ச்ல எலெக்ஷன் வந்தே வரும் பெட்கோ யூனியனுக்கு. இந்த இது மூலியமா மேனேஜ்மெண்ட்டுக்கும் நாங்க ஒரு எக்ஸ் ஆபீஸ் பேரர்ஸா, எக்ஸ் டிசிஎல் யூனியன்ஸா, இவங்களுக்கெல்லாம் கூட மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். இதுவும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரியில்லை. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்குன்றதுக்காக இது பண்ண போறது வேணாம். நாங்க நீங்க சொல்ற வேலையை எல்லாமே செய்துக்கிறோம். ப்ரொடக்ஷன் இவ்வளவு ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்கிறோம், எதுவுமே கம்மி பண்ணல. ஸ்ட்ரைக் போயிட்டு கூட நிக்க வச்சு இந்த ப்ரொடக்ஷன் நாங்க தான் பண்ணி கொடுத்தோம், இப்போ நாங்க தான் பண்றோம், இதுக்கு மேல நாங்க தான் பண்ணுவோம். அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த இது மூலியமா என்ன தெரிவிச்சுக்கிறோம்னாக்கா, எங்க வேஜை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ. ஒரு நல்ல லாஸ்ட் டைம் நல்ல வேஜ் பண்ணி கொடுத்தீங்க. நாங்க எம்ஓஎஸ்லயே இல்ல 2017ல எங்களை எம்ஓஎஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஒரு நாளைக்கு 191 ரூபாய், திருப்பி சொல்ற, ஒரு நாளைக்கு 191 ரூபாய் மேனேஜ்மெண்ட் ஹைக் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னொரு முறையும் நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். ஷிஃப்ட் அலோன்ஸ்னு ஒன்று எங்களுக்கு இருந்ததே இல்லை, அந்த ஷிஃப்ட் அலோன்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்க. எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கொடுத்தீங்க மேனேஜ்மெண்ட். இந்த வாட்டியும் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்ல இது. இந்த காலகட்டத்துக்கு வாழறதுக்கு என்ன ஆகுமோ அத்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கும் நீங்க பண்ணி கொடுக்குறேன்னு பெட்கோ யூனியன் தலைவர்களுக்கும் சொல்லிக்கிறோம். காசு ஒருவத்துக்கிட்டே 2000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் வாங்கிக்கிறீங்க கேஸுக்காக. ஒருத்தர் கூட வர மாட்டாங்க, ஒருத்தர் கூட பஞ்ச் அடிக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு லிஸ்ட் ஒத்துக்கிறாங்க, 320 பேருக்கு லிஸ்ட் மேனேஜ்மெண்ட் விட்டுக்குது சி குரூப்க்கு. அதுக்கு என்ன உன்னுடைய இது? ஒர்க்கர் கேட்டா என்னன்றா, கேஸ் போட்டுக்கிற, கேஸுக்கு போட்டாக்கா வேஜ் ஆகாதுன்னு. 1.5 வருஷம் ஆயிடுச்சுடா வேஜ் ஆயிடுச்சு, நீ கேஸ் வேஜ் போட என்னன்னு? கேஸ் நான் ஜெயிச்சேன்னு சொன்ன தானே, ஏன் அப்பீலுக்கு போல? கண்டம் ஆஃப் கோர்ட் ஏன் போடல? கண்டம் ஆஃப் கோர்ட் ஏன் போடல நீ? அந்த கோர்ட்ல அந்த கேஸ்லயே ஒரு கட்சிக்கு தான் ட்ரிபியூனல் கோர்ட்டுக்கு நீ போன்னு சொல்லிட்டான். எந்த கோர்ட்ல உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு உன்னைய வேற கோர்ட்டுக்கு போடுவா? உனக்கு பாதகமா, உனக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டா தான் ஆப்போசிட் குரூப் தான் இதுக்கு போனா. உன்னையே சொல்றா ட்ரிபியூனல் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நீ என்னன்ற ஹிஸ்டாரிக்கல் அதுன்ட்டு 54வது பேஜ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துக்குது, லாஸ்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துக்குது. ஊரை ஏமாத்தின்னு சுத்திக்கிறாரு கலெக்ஷன் பண்ணிட்டு. அதுக்கும் கலெக்ஷனுக்கும் கணக்கு காட்டணும். 28 அரிசி தான் கொடுத்துட்டு எல்லாருக்கும். இது நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒர்க்கர் எல்லாம் நீங்க போன டைமே பேசல, இந்த டைம் இந்த கணக்கு பேசுன்னு கேட்டதுக்காக பேசுறோம். இல்ல எங்களுக்கு வேணாம், நீங்க எப்படின்னா வாங்கி சாப்பிட்டு போங்க. 2.5 லட்சம் ரூபாய் மிச்சம் ஆகிக்குது, அதுக்கெல்லாம் கணக்கு காட்டணும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் இது எங்களை ஒரு டைம் இல்ல, எல்லா ஒர்க்கரும் போன டைம் ஏன் இதை பேசுறேன், இந்த டைம் நீங்க மீடியால இதை பேசணும்னு சொல்றதுக்காக தான் கேட்கறோம். நீங்க நீங்களாம் துண்ணுடுங்க எங்களுக்கு, அது பற்றி அது கூட சொல்லிடுங்க, நாங்க சாப்பிட்ட கஷ்டப்பட்டோன்ட்டுன்னு. ஒர்க்கர் பெருந்தன்மை எடுத்துக்குவாங்க. அதனால இந்த கேஸ்ல இன்னைக்கு ஒருத்தர் கூட பஞ்சாங்க. ஏற்கனவே ஒரு பேட்ச், 2 பேட்ச், 3, இன்னைக்கு ஒரே டைம் லம்பா 320 பேர் வராங்க. இதுக்கு உங்களுடைய இதுனா
இந்த 320 பேர் லிஸ்ட் வருவாங்கன்னு ஷாப்பா சுத்தி நிக்கிறீங்களா நீங்க? ஏமாத்தீங்க ஒர்க்கரை டைவர்ட் பண்ணி சைக்கிக்கு போலாம் வேஜ் ஆயிடும்ட்டு. நீ வந்து இதுக்கு போனாக்கா ஒரு அப்பீல் போனாக்கா உனக்கு வந்து கேஸ் இப்ப வர மாட்டானா? அதனால இந்த மீடியா மூலியமா வன்மையா உங்களை கண்டிக்கிறோம். இருக்கிறது இருப்ப வரி உண்மையா ஒர்க்கர் கிட்ட பேசி இந்த 300 பேர் வர்றதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும் எல்லாம் பேசி கேஸ் என்ன ஆச்சுன்றத திருப்பி இது ரீஓபன் பண்ணி எல்லாம் பண்ணி நல்ல மாதிரி பண்ணீங்கன்னாக்கா நல்லது. ஒர்க்கர் திரும்பிக்கினாக்கா யாராலையும் தாங்க முடியாது. இது மூலியமா உங்களுக்கு எச்சரிக்கையாவே சொல்றோம் நாங்க. அதனால இருந்த பொய் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையா என்ன வேஜ் எப்ப நடக்குது என்னன்னு திருப்பி மாசம் ஒரு மாசம் பாவம் ஒர்க்கரும் வந்து கேட்டு அடைத்தோ இவனுக்கு கிட்ட கேட்டா கூட எந்த ஆன்சர் வருதுன்னு தான் நீங்க வந்தா எந்த கேள்வி அவனே கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு ஒர்க்கர் நாங்க போனதும் சாதகமா எங்களுக்கு இருக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. உங்க கிட்ட கேட்க கூடாதுன்னு காரி துப்பி உங்களை விட்டான் போடான்னு சொல்லிட்டு தெரியப்பா சொல்றேன். பெட்கோ யூனியன் லீடர்களுக்கு இது எச்சரிக்கை கூட வச்சுக்கோ. அந்த கேஸ் இதுக்கு என்னாக்குது, யாருக்கு எவ்வளவு காசு குத்தீங்க, எந்த லாயர் குத்தீங்க, என்ன ஆச்சு, ஏன் கண்டம் ஆஃப் கோர்ட் போடல, திருப்பி ஸ்ட்ரைக் போலாம், தசை திருப்பதெல்லாம் விட்டு இதுக்கான இதுவை வந்து நாங்க கேட்கல. உன்னால ஆள் மீட்டிங் போட்டு சொல்ல முடியுமா? ஒர்க்கர் கிட்ட ஷாப் மீட்டிங் போயிட்டு ஒரு ஆள் மீட்டிங் போட்டு சொல்லு பார்க்கலாம் என்ன நடந்துக்குதுன்னு. இவ்வளவு நாள் ஷாப் மீட்டிங் இல்ல, இவ்வளவு நாள் ஆள் மீட்டிங் இல்ல, இன்னைக்கு நாங்க மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறோம் தான் நல்லது. ஒர்க்கர் கிட்ட போ. ஒர்க்கர் ஆனா ஒர்க்கர் ஒன்று எதுவும் கேட்கல, கேட்கவும் மாட்டான். அதனால மறுபடியும் மேனேஜ்மெண்ட் கிட்ட எங்க இதுவா சார்பா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம். எங்களுடைய வேஜ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டீங்களா நல்லது. நாங்க வந்து டிசிஎல் ஆப்போசிட் குரூப் சார்பா, ஸ்பானர் குரூப் சார்பா நாங்க வந்து எங்க டிசிஎல் யூனியனை எதிர்த்து வந்திருக்கோம். இதுவரையிலும் அவரு 5 வருஷம் 10 மாசம் ஆச்சு. இதுவரையிலும் தொழிலாளிக்கு ஒரு நன்மை கூட பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் லாஸ் தான் கண்டி ஒரு ரூபாய் பெனிஃபிட் கூட பண்ணல. அவரு ஸ்டார்டிங்ல ஜெயிக்கும் போது எந்த தொழிலாளியா இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் காலையில போய் சேர்க்கிறாரு. இதுவரையிலும் எத்தனை பேருக்கு சேர்த்தாருன்னு தெரியல. இவர் மட்டும் 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு தொழிலாளிங்க காசுங்கள. நம்ம இப்படியே ஒரு தலைவர் இருக்காரு. நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் 4 கிராம் கோல்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. நீ எப்போ நம்ம தாய்க்கு பிறந்த நாள்னாக்கா நம்ம வீட்டுல சாப்பிடாத இருக்க முடியுமா? அன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு லஞ்ச் பை கார்டு பண்ண, நீ இப்போ வெளியே பிரியாணி சாப்பிட்ட. அன்னைக்கு லஞ்ச் பை கார்டு பண்ணதுனால நம்மளுக்கு 4 கிராம் கோல்டு போச்சு. அதை மேனேஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கின பிறகுதான் நீ கேட் மீட்டிங் போட்டு 4 கிராம் கோல்டு கொடுக்கலாம், கையை வெட்டிக்கிறேன் கழுத்தை வெட்டிக்கிறேன்னு. ராசா நீ அதெல்லாம் வெட்டிக்காத. நீ வந்து உன் குடும்பம் இருக்கிற அதை பார்த்துக்கோ. நீ தொழிலாளிக்கு நல்லது பண்ணனா ரிசைன் பண்ணணும், அதுதான் உன் வேலை. இன்னைக்கு எவ்வளவு தொழிலாளிங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு போறாங்க. உன் கூட இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் வந்து மாலை மரியாதை அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புற. மற்ற தொழிலாளி எல்லாம் யாரு? எல்லாம் நம்ம தொழிலாளி. உனக்கு ஓட்டு போட்ட தொழிலாளி தானே. ஓட்டு போட தொழிலாளி இருந்தா கூட நீ அவங்களுக்கு பண்ணணும். நீ அவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை என்ன பண்ணணும். சந்தா பணம் வாங்குற, டியூட்டி அடிக்கிற, உங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கிற, இதெல்லாம் இருக்குது. எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. உன் மேல எப்போ என்ன கேஸ் ஃபைல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கண்டிப்பா நாங்க பண்றோம். இந்த சம்பள ஒப்பந்தம் வந்து இன்னும் அது பேசிக்கே தெரியாத ஒன்னும் இருக்குது. நீ லாஸ்ட் டைம் எங்களுக்கு தான் கோஆர்டினேஷன் பெங்களூர், மைசூர், கேஜிஎஃப் இது 3 சேர்ந்து தான் நாங்க செப்பரேட்டா போவோம். மதிப்புக்குரிய ரமேஷ் சாரு, அருண் சார் இவங்க கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் சார்பா இவங்க தனியா அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க. எங்க கோஆர்டினேஷனே வேற, இவங்க கோஆர்டினேஷனே வேற. இது கூட தெரியாது. நீ எதோ பண்ணிருக்க, தலை கட்டுச்சா என்னன்னு கூட தெரியல. இது லாஸ்ட் டைம் 2 வருஷம் தான் பைலா பிரகாரம் வந்து 2 வருஷம் தான் எலெக்ஷன். நீ என்ன ஃபோர்ஜரி பண்ணி எக்ஸ்ட்ரா 1 வருஷம் பண்ண. அது கூட நாங்க வந்து தொழிலாளி நல்லது நடக்கணும்ட்டு நாங்க விட்டோம். அப்போ ஏஎல்சிக்கு ஒரு லெட்டர் போட்டோம். லெட்டர் போட்டதுக்கு நீங்க பண்ணிக்கிறது சரியில்லை, அதனால நீங்க போயிட்டு கோர்ட்ல போட்டு நீங்க எலெக்ஷன் வச்சுக்கலான்ட்டு ஏஎல்சி லெட்டர் அனுப்பினாரு. நாங்க இது ஏன் வந்து கோர்ட்டுக்கு போடலனாக்கா, தொழிலாளிக்கு வந்து நீங்க வந்து நல்லது பண்றோம், வேஜ் ஆயின்னு இருக்குது, ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு இதுவரையிலும் வந்து நல்லதுதான் நாங்க பேச்சுவார்த்தை பண்ணுகிறோன்ற ஒரே காரணத்துக்காக தான், தொழிலாளிக்காக மட்டும்தான் நாங்க இது கோர்ட்டுக்கு போடல. அதுக்கப்புறம் தொழிலாளிங்க எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து இல்லீகலா வந்து அக்கௌண்ட்ல வந்து சந்தா பணத்தை போட்டுக்கிறோம், எங்க சந்தா பணத்தை பிடிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு 400-500 பேர் கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட ஏஎல்சிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். இந்த காப்பியும் எலெக்ஷனுக்கு நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் பண்ணியிருந்தோம்னா எலெக்ஷன் எங்களுக்கு டிக்ளேர் ஆயிருக்கும்.
அப்படி இருந்து கூட தொழிலாளி நலனுக்காக நாங்க வந்து இது பண்ணல. அப்புறமா அதுவும் முடிஞ்சு இப்போ 5 பேரு மெயின் ஓபிஸ், 2 பேர் ரிட்டையர்டு, ஒருத்தர் டெத்து, 2 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. 2 பேர் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. மெயின் ஜெனரல் செக்ரட்டரி ராஜனே இல்ல. ராஜன் ஜெனரல் செக்ரட்டரி இல்லாத நீ என்னப்பா நீ வேஜ் ரிவிஷன் பண்ணுவேன்னு. அதனால வந்து டிசம்பர் 10ஆம் தேதி பீரியட் முடியுது. அதுக்குள்ள நீ வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து எலெக்ஷன் வச்சேன்னா நீ தப்பிச்ச. இல்லைனாக்கா 10ஆம் தேதிக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம்ட்டு எங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் வைக்கலனாக்கா நீ என்ன அனுபவிக்க வேண்டிய கடவுளுக்கும் தெரியும். அதனால சீக்கிரம் 10ஆம் தேதி முடிஞ்சுதான் எங்களுக்கு வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணணும். நீ டிக்ளேர் பண்ணனா நீ அனுபவிக்க நிறைய. இந்த கிஃப்ட் எங்க தொழிலாளிங்க நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகி போயின்னு இருக்காங்க. எல்லாம் ஏஜ் எல்லாம் 40 வருஷம் சர்வீஸ், 35 வருஷம் சர்வீஸ் இதுதான் இருக்கு. எங்க தொழிலாளிங்க ரிட்டையர்ட் ஆகி போனாங்க. அந்த கிஃப்டை தான் வந்து சேர்ந்துக்கும். அந்த கிஃப்ட்டுக்கும் நீ வந்து கரெக்டா நீ முடிவு எடுக்கல. பெங்களூர் மைசூர்கார் பரமேஷ், நாங்க ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது பரமேஷ் கன்வீனர் எங்களுக்கு, அவர் வந்து நவம்பர் கர்நாடக ராஜஸ்தாவுக்கு ஸ்வீட் கம்மியா கொடுத்தாங்கன்ட்டு அவர் வாங்கல. அதனால மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி யூகல் கொடுத்தாங்க ஸ்வீட்டு. இதுக்கெல்லாம் காரணம் மைசூர் கன்வீனர் தான். அது போல எது வேஜ் ஆனா கூட மைசூர் பெங்களூர் இதுதான் எங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி. இவங்க சார்பாக தான் நாங்க போயிட்டு, சப்போஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நாங்களே ஜெயிச்சா கூட அந்த கோஆர்டினேஷன்ல தான் போயிட்டு வேஜ் பண்ணுவோமே கண்டு நாங்க வந்து தொழிலாளிகளாம் துரோகம் பண்ண மாட்டோம். அதனால இதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அந்த எலெக்ஷன் வைக்கிறத பாக்கணும். நீ இதுதான் கமிட்டி ஹெச்பி கேட்டுக்கு வந்துட்டு நாங்க தான் இங்க யூனியன், இங்க யாரும் யூனியன் இல்ல, இனிமே இங்கத்துக்கு யூனியன் நாங்க தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து 24 நாள், இவங்கெல்லாம் 26 நாள், ஆனா நாங்க 24 நாள் ஒத்துக்கிறோம். 2 நாள் நாங்க வேலைக்கு போயிருக்கிறோம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வெளியே இருக்கும் போது நம்ம வேலைக்கு போயிருந்தா அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒன்னா கூடி பேசி ஸ்ட்ரைக்ல கலந்துச்சு. கலந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கூட நீங்க கேட்ல வந்து எங்களை அவமானப்படுத்திட்டு போனீங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஒர்க்கர்ஸுக்கு நல்லதாகுது இல்லையா, அவமானம் நம்மளுக்கு தேவையில்லை, பரவாயில்ல என்ன ஆயிட போகுது அந்த அவமானத்தினாலன்னு நாங்க அமைதி ஆயிட்டோம். அதுவும் தாங்கிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் ஆகுது, எந்த ரிசல்ட் இல்ல. இதுல மெயின் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எம்ஓஎஸ்ன்ட்டு ஒருத்தர் இப்ப பசங்க இருக்கிறாங்க, புது பசங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பெம்மல்ல விட்டு போறதுக்கு ரெடியாகிறாங்க. ஐ மீன் எல்லாருமே இல்ல, சில பேரு. அந்த சில பேர் இன்னத்துக்கு வெயிட் பண்ணுகிறான்னா அந்த வேஜ் பண்ணிடுவாங்க, வேஜ்ல வேஜ் பார்த்துன்னு போயிடலாம், நம்மளுக்கு எம்ஓஎஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறான். ஸோ இது இப்ப அவங்களை எம்ஓஎஸ் பண்றீங்களா இல்ல எம்ஓஎஸ் இல்லாதவங்களுக்கும் வேஜ் ஆகுதா, ஏதாச்சும் ஒண்ணு ஜெனரல் பாடி மீட்டிங் கூப்பிட்டு எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஹெச்பியில ஒரு 4 பேரை சேர்த்துக்கின்னு உங்க ஓபி ஒருத்தரை சீண்டு வச்சுக்கின்னு அவர்கிட்ட இவங்க என்ன செஞ்சாலும் எதிரிங்க, எது செஞ்சாலும் எதிரிங்கன்ட்டுன்னு கத்து கொடுத்துக்கின்னு அவங்கள சீண்டு வச்சுக்கின்னு எங்களையும் அங்க வேலை செய்ய விடாம நீங்களும் வந்து எந்த வேலை செய்யாம அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா அது எங்களாலையும் சால்வ் பண்ண முடியல, உங்களாலையும் சால்வ் பண்ண முடியல. ஏன்னா நான் தான் அங்க நீ சொல்லிட்டேன், எங்க அங்க இருக்கிறவங்க என்ன வந்து இங்குல நீ இல்லையாமே அங்க இருக்கிறவங்களாமே அப்படின்றது மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எடுத்த கை ஆயிடுச்சு உங்க கேம்னால. நீங்க வந்து ஏதோ பண்ண போய் ஒர்க்கர்ஸ் தான் பாதிச்சுன்னுக்கிறான். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஜெனரல் பாடி மீட்டிங் வச்சு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்க. இன்னொன்னு மெயின் சொல்றேன், யாரோ ஒருத்தர் ஓபி சொல்லிக்கிறாராம், பாலன் வந்து ஒருத்தர்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கிறாரு இந்த கேஸுக்குன்னு. இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் வாங்கல. யூனியன் தான் எல்லா காசும் நாங்க சொந்தமா எங்க காசு செலவு பண்ணிக்கின்னு இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் கேஸ் நடத்தின்னு போயிருக்கிறோம். எல்லாம் யூனியன்ல இருக்கிற இசி மெம்பர்ஸ், ஆபீஸ் பேரர்ஸ், யூனியன் மெம்பர் சப்போர்ட் பண்றவங்க வந்து காசு கொடுத்து தான் நாங்க இது பண்ணிருக்கிறோம். தவிர 1 ரூபாய் அவருக்கும் நாங்க கொடுக்கல, ஒர்க்கர்ஸ் கிட்டே நாங்க எந்த காசும் வாங்கல. இத்தனை நான் வந்து அவர் யார சொன்னாராமே அவர் இத்தான் ஃபைனலா வச்சுக்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து காசு வாங்கிட்டாரு, இவ்வளவு வாங்கிட்டாரு, இந்த கேஸ் சும்மா டம்மி, அது இதனால எதுவும் பேச வேணாம். அப்படி இருந்தா எதனா ப்ரூஃப் பண்றத வாங்க கோரத்துக்கு போலாம். For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant.
100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.